கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 56 அதிகாரம் 11 வசனம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பியிருக்கும் போது நாம் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஆமென். நாம் கர்த்தரை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம் எதிராய் மனிதர்களும் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாய் செய்யப்படலாம். ஆனால் இந்த வேதவசனத்தில் பார்க்கும்போது நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், என் தேவனை நான் நம்பியிருக்கிறேன், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று நான் நம்பியிருக்கிறேன், என்னை கர்த்தர் விட்டு விலக மாட்டார் என்று நான் நம்பியிருக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு துணை செய்வார் என்று நான் நம்பியிருக்கிறேன், கர்த்தர் என் கேடகம் என்று நான் நம்பியிருக்கிறேன், கர்த்தர் என் பாதுகாப்பு என்று நான் நம்பியிருக்கிறேன். நான் யாருக்கும் பயப்படேன். இந்த மனுஷன், என் எதிராக எழும்புகிற மனிதன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் ஒருபோதும் என்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் செய்ய நினைக்கிறதை என் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய முடியாது. எனக்கு துணையாய் என் கர்த்தர் இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்படேன். எத்தனை சேனை எழுந்து வந்தாலும், எத்தனை சேனைகள் புறப்பட்டு எனக்கு எதிராக வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் நான் ஒருபோதும் பயப்படேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறது. என்னுடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிறது. அவர் எனக்கு துணை செய்வார், என்னோடு கூட இருப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை தப்புவிப்பார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் ஒருபோதும் பயப்படேன். இதை நாம் பேச வேண்டும். ஆமென். பலருடைய வாழ்க்கையில் எதிராக வருகிற மனிதர்களை குறித்து அநேக வேளைகளில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கட்டும், விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கட்டும். அவரை நான் நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் பயப்படேன். ஆமென். நாம் கர்த்தரை நம்பும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களோடு கூட இருப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறேன்னப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள், எனக்கு விரோதமாக எழும்புகிற தந்திரங்கள், சூழ்ச்சிகள், இதன் மத்தியிலே நான் பயப்படேன் அப்பா. நான் ஒருபோதும் பயப்படேன். என் நம்பிக்கை மீது, என் நம்பிக்கை நாமத்தின் மீது, என் நம்பிக்கை உமது வார்த்தையின் மீது. ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிப்பீர், நீர் என்னை பாதுகாப்பீர். இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒருபோதும் என்னை மேற்கொள்ள முடியாது, ஒருபோதும் என்னை வீழ்த்த முடியாது, ஒருபோதும் என்னை தள்ள முடியாது. உண்மையே நம்பியிருக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பார். மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை காத்து, உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.